ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான திருவிழாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு சாம்பார் ஒன்று வைப்பாங்க இல்லைங்களா, அந்த சாம்பார் வந்து எப்படி வைக்கலாம் நான் ஒரு சமையல்கார்ட்டேருந்து கேட்டு உங்களுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த சாம்பாரை எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக நல்லா சிம்பிளாக எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் வந்து 10 பேருக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் வைக்கிறேன். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், துவரம் பருப்பை நல்ல பாத்திரத்திலே போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இது வந்து பாருங்கள், இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இந்த அளவுக்கு மலர்ந்து வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிறது எல்லாமே பச்சையாகவே போட்டுடலாம். அப்போ போடும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது அந்த கிராமத்துலலாம் சாம்பார் வைப்பாங்க இல்லைங்களா, அடுப்பில் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த அன்னதானத்துக்கெல்லாம் செய்வாங்க, கல்யாண வீட்டில் செய்வாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பாத யாத்திரை போகிறவங்க எல்லாருமே வந்து நீர் சத்தெல்லாம் கம்மியாக அப்புறம் சத்தே இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சாம்பார் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லா வகையான காய்கறிகளும் போடுவாங்க. எல்லா சத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கேரட், பீன்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் மட்டும் இதில் போடலை, மீதி எல்லா காயுமே சேர்த்துருக்கேன். பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதுலேயே நான் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பச்சையாகவே போட்டுருங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குங்க. எல்லாமே பச்சையாகவே போட்டுருங்க. பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு, எல்லா காயுமே எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்குங்க. நான் ஒரு 4 கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அதுவும் உங்களுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய கிடச்சதுன்னா நிறையா போடுங்க. அப்படி இல்லைன்னா வாசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்குங்க. நான் ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் அவரைக்காய் ஒரு 10 அவரைக்காயை, அதாவது யானைக்காது அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்களே, பட்டை அவரைக்காய், அதை எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஒரு 10 அவரைக்காயை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்குங்க. அதுவும் நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். அப்புறம் மாங்காய், இது மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால நான் கல்லாமணி மாங்காய் ஒரு மாங்காயை எடுத்து 2 பகுதியில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கங்க. நீர் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, வெள்ளை பூசணிக்காய், அது வந்து ஒரு கீத்து அளவுக்கு வாங்கி நல்லா கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு போட்டுக்குங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வேகணும்ப்பா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு போட்டுக்குங்க. இதோட மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகமும் போட்டு விட்டுருங்க. அப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். பாருங்கள், இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட காய்கள்லாம் நல்லா வெந்து நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போட்டுருங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நான் ஒரு 10 பேருக்கு சாம்பார் வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால இந்த சாம்பார் பொடி இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா கடையில் இந்த அன்னதானத்துக்கெலாம் போடுறவங்க ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க, பேக்கெட்டில் வாங்கி அப்படியே போட்டுருவாங்க. அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி விற்கும் இல்லைங்களா, அந்த ரசப்பொடியும் போட்டுக்குங்க. நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுதான் அந்த திருவிழாலெல்லாம் வைக்கிற சாம்பாரோட ரகசியம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மிளகாத்தூள்லாம் போட்டுட்டோம். இப்போ அந்த பருப்பு தண்ணி மட்டும்தான் இருந்தது இல்லையா, இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் தாராளமாக ஊற்றிடுங்க. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்போ நம்ம கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற்றிடலாம். புளியும் நான் வந்து 25 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சிட்டு தண்ணியில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அது என்னென்ன போட்டு தாளிக்கணுங்கிறத சொல்கிறேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம்.
ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம என்ன பண்ணணும், பொடியாக கட் பண்ணி இதையும் தாளிச்சுக்கலாம். இதிலே போட்டு இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பை போட்டுக்கலாம். சாம்பாரில் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. மல்லி இலையை இதுலேயே பிச்சு போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்து பாதியை வச்சுட்டு ஃபைனலாக தூவி விடலாம். இதில் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா எண்ணெயிலே பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு இதிலே ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ மீதி இருக்க கொத்தமல்லி இலையை இதிலே போட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், நல்ல தண்ணியாகவும் இருக்கும். சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அன்னதான சாம்பார் நல்ல ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு சாம்பாரை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே பிடிக்கலேன்னு சொல்லாமல் நல்லா வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு சாம்பாரை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.